ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் டு நைட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங்னாலே கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்ணும் போலே இருக்குங்க. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு இந்த கோஸ் போண்டா சொல்லுவாங்கள்ல, சரி அது பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, இது எப்போயாவது தான் ஆயில் ஐட்டம்லாம் எடுத்துக்கிறது. எப்போயாவதுனா எனக்கு மட்டும்னா அப்படின்னா நான் பண்ணிக்க மாட்டேன். இது செஞ்சு வச்சுன்னா ஈவினிங் வந்து சீக்கிரமாக ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அப்படின்னா அவர் 2 சாப்பிடுவார் அப்படின்றப்ப தான் நான் செய்வேனே தவிர எனக்காகன்னா நான் செஞ்சுக்கவே மாட்டேன். நமக்கு நம்ம செய்யணுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். மற்றவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம அதை ஹாப்பியாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கேபேஜ் போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு காலேஜ் டேஸில் வந்து கேன்டீனில் விற்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. அது எப்படி நிறைய டைம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. கடலை மாவு வந்து எப்பயுமே வீட்டில் நம்ம வாங்கி 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போலாம் வந்து பஜ்ஜி மாவு கூட நான் வெளியில் வாங்குறது கிடையாது. இந்த கடலை மாவு இருக்கிறதுனால நான் இதிலே செஞ்சுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி கடலை மாவு தோசை இது மாதிரி நம்ம அப்பப்போ என்ன வேணுமோ மாவு இல்லைன்னா அதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். கடலை மாவு இருக்கிறதுனால ஸ்வீட்டு எது ஒன்றா பண்ணலாம். நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மைதாவும் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருந்துச்சு. மைதா திரும்பவும் ஆட் பண்ணி காஞ்ச மிளகாய் தூள் போட்டு நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துகிட்டு போயிட்டு என் மாமியாருக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஃபீவர் வந்து முடிஞ்சதுனால ஏதாவது சாப்பிடணும் போலே இருந்துச்சு. அதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை பண்ணியிருந்தேன். அப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் நான் போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்தாங்க, சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பியாச்சு. வெஜிடபிள் வாங்குறதுக்காக தாங்க வெளியே போயிட்டுருக்கோம். காய்கறிலாம் காலி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறோம். என்னோடய வண்டியில் தாங்க போவோம். மோஸ்ட்லி நாங்கள் 3 பேர் போகிறோன்னா என்னோடய வண்டியில் தான் போவோம். ஏன்னா என் பையன் ஃப்ரண்ட்டில் நின்றுப்பான். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக வெளியே கிளம்புனாலே என் பையன் போயிட்டு நின்றுப்பான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெளியில் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் போகிறோம். சும்மா 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 என் மாமியார் கூப்பிட்றாங்க. எங்கே கீழே பிடிச்சி வச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு ஓடியாரான். என் மாமியார் எவ்வளோ அழகாக வெள்ளிக்கிழமையில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ காய்கறி இருக்குது பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. காய்கறி ரொம்ப விலையாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ பரவாயில்ல. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். கொத்தமல்லி தழைலாம் இப்படி போட்டு வச்சிங்கன்னா அது கெடவே கிடாது. ரொம்ப நாளைக்கு வரும். ஈரம் இல்லாமல் வைக்கணும். நான் கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி தான் வைப்பேன். வாஷ் பண்ணால் சீக்கிரமாக வீணாக போயிடும். ஈரம் இல்லாமல் அப்படியே வச்சுட வேண்டியது தான். வாங்கிட்டு வந்ததை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமி பூஜை பண்ணிட வேண்டியது தான். ஈவினிங் ஆனாலே விளக்கு ஏற்றிடணும். வெள்ளிக்கிழமை ஆனால் பூஜை பண்ணிடணும். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணிட வேண்டியது தான். சாமிக்கு பூவெலாம் போட்டு பூஜை பண்ணக்குள்ள தாங்க ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. பூஜை பண்ணிட்டு வந்துட்டு நைட்டு சாப்பாடு செய்யணும். நைட்டு சப்பாத்தியும் கோபி மஞ்சூரியும் தான் செய்கிறேன். நான் ரெசிபி எதுவும் இதில் நான் ஷேர் பண்ணல. இந்த கோபி மஞ்சூரியன்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன், அவ்வளோதான்.
என்ன வீட்டில் இருந்ததோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி ரெடி, மஞ்சூரியனும் ரெடி. ஸோ சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.